வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நான் நிறைய தானியங்களை சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாவை யூஸ் பண்ணி கஞ்சியும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கஞ்சியை 7 மாத குழந்தையிலேருந்து பெரியவங்க வரை டெய்லிக்கும் குடிக்கலாம். நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சத்து மாவு ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கிலோ கேழ்வரகை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இதை நம்ம வறுக்க போகிறது கிடையாது, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். சத்து மாவை ஒரு 3லேருந்து 4 கிலோ வரைக்கும் அரைச்சி வச்சுப்பேன். ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் சத்து மாவு கஞ்சி குடிக்கிறதுனால எனக்கு அதிகமாக தேவைப்படும். நம்ம மீதி இருக்கிற பொருளெல்லாம் வறுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு நான் ஒரு அடிகனமான கடாய் எடுத்துருக்கிறேன். இது மிதமான சூட்டில் வச்சு நம்ம எல்லா பொருளையும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 300 கிராம் கோதுமை எடுத்துருக்கிறேன். இது வறுத்துக்கலாம். எல்லாம் பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டேன். கோதுமை நல்லா வறுப்பட்டுடுச்சு. நம்ம எல்லா பொருளையுமே எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனையாக தான் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த டயத்தில் இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது வெள்ளை சோளம், இது 300 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் வறுத்துக்கலாம். வெள்ளை சோளத்தையும் இந்த மாதிரி 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டேன். இந்த டயத்தில் இது ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்கலாம். அடுத்தது கம்பு, இதுவும் 300 கிராம் எடுத்திருக்கிறேன். இதையும் வறுத்துக்கலாம். கம்பையும் 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டேன். லைட்டாக அந்த பொரியிற சவுண்டு கேட்கும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இந்த டயத்தில் இதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் பாதாம் ஒரு 150 கிராம் எடுத்திருக்கிறேன். இதையும் வறுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு மேலே லைட்டாக கலர் மாறினா போதும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். பாதாம் ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கிட்டேன். லைட்டாக மேலே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது நான் முந்திரி 150 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் வறுத்துக்க போகிறேன். இது லைட்டாக மேலே கலர் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். முந்திரியை 2 நிமிஷம் இது மாதிரி வறுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வறுத்துட்டால் போதும். இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது நான் பொட்டுக்கல்ல 150 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையும் 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் நீங்கள் கைவிடாமல் வறுக்கணும். அடுத்தது நான் 4 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்திருக்கிறேன். இதையும் பொன்னிறம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு இந்த மாதிரி 5 நிமிஷம் வறுப்பட்டுடுச்சு. இதையும் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். இதையும் வறுத்துக்கலாம். சேம் இதுவும் பொன்னிறம் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். 3 நிமிஷம் உளுந்தை வறுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு பாருங்கள், இந்த போதும். இப்போ இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்தது நான் 2 டேபிள் ஸ்பூன் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம். இதையும் கைவிடாமல் ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி வறுப்பட்டுடுச்சு. நீங்கள் பொன்னி அரிசின்னு கூட இல்லை, நீங்கள் சாப்பாடு செய்கிற எந்த அரிசி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அரிசியாக நான் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கிறேன். இதையும் வறுத்துக்கலாம். சீரகத்தை நான் ஒரு 15 செகண்ட் வறுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எல்லா பொருளையும் இப்போ வறுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடாய் சூட்டில் வச்சுருக்கிற கேழ்வரகை நான் போட்டு வைக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம் போட்டு வைங்க. வறுக்கணும்னு தேவை கிடையாது, ஜஸ்ட்டு சூடு ஏறினா போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் நான் கேழ்வரகு கூட சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்குங்க. இதை நான் அதிகமாக செய்கிறதுனால நான் வெளியில் கொடுத்து மாவு அரைக்கிற மிஷினில் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். சப்போஸ் நீங்கள் கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா வீட்லேயே நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு அரைச்சாச்சு. நம்மளுடைய சத்து மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை மாவு சலிக்கிற சல்லடையில் சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாவு ஜல்லடையில் மாவு எடுத்து நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் சலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குருணையெல்லாம் வந்திருக்குது, இதுக்காக தான் ஜலிக்கிறது.
இப்போ இந்த மாவு யூஸ் பண்ணி எப்படி கஞ்சி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 1 கப்பு தண்ணி சேர்க்குறேன், அதாவது 250 ml தண்ணி. இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நாங்கள் உப்பு சேர்த்து தான் கஞ்சி குடிப்போம். உங்களுக்கு சப்போஸ் ஸ்வீட் பிடிச்சதுன்னா கஞ்சி வெந்த பிறகு நீங்கள் இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் காய்ச்சிக்க போகிறேன். இதை நம்ம மிதமான சூட்டில் கைவிடாமல் கலரிக்கணும், இல்லைன்னா அடியில் கட்டி பிடிச்சிடும். இது வேக குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இந்த கஞ்சி ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. சில குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப காலை சாப்பாடு சாப்பிடாமல் வெறும் பால் மட்டும் குடிச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த கஞ்சி வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்களுக்கு நல்லாவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். இந்த டயத்தில் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். கஞ்சி 5 நிமிஷம் வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த கஞ்சியில் நார் சத்து, இரும்பு சத்து, புரத சத்து, மினரல்ஸ், விட்டமின்ஸ் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிக்கலாம். டெய்லிக்கும் வச்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கஞ்சி வெந்துடுச்சு. இது எனக்கு கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் இந்த கஞ்சி கொஞ்சம் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், கரையாமல் இருக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பாலை சேர்க்குறேன். ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சத்து மாவும் அதை யூஸ் பண்ண கஞ்சியும் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் எல்லா வகையான சத்துக்களும் இருக்குது. குறிப்பாக புரத சத்து, நார் சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.